வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி, குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நீர்த்து போய்விடக்கூடாது என தெரிவித்தார். ஆன்லைனில் பணத்தை இழந்ததால் கடன் தொல்லை தாங்க முடியாமல் கைக்குழந்தையுடன் தம்பதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் குறைந்த விலைக்கு பொருள்கள் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 30.97 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி, குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நீர்த்துப் போய்விடக்கூடாது என தெரிவித்தார். நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரியில் இந்த சட்டங்களை செயல்படுத்துவது குறித்த அறிமுக நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு மருத்துவமனை அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குற்றவியல் சட்டங்கள் குறித்த கையேட்டினை வெளியிட்டு பேசிய முதல்வர் ரங்கசாமி, பாலியல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு காலக்கெடுவுக்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த 3 சட்டங்கள் அமைந்துள்ளது என்றும், குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நிறுத்து போய்விடக்கூடாது என்றார். காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிகாரிகள், காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்படி ஒரு காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும் கட்டாயத்தை இப்போது புதிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். பொறுத்திருக்கிறது 2013 தொடங்கியிருக்கிறாங்க. நிறைய ஆய்வு செய்து ஆய்வு செய்து அதை இப்போ அறிவுறுத்தணும். இதை எதை பொறுத்தவரை இன்னும் நிறைய ஒரு பொதுமக்களுக்கு சரியா தெரியணும். அதான் எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு தெரியணும். மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியணும். இது மாதிரி குற்றம் செய்தால் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு கட்டாயமாக தெரிவிக்கப்படுது. ஆன்லைனில் பணத்தை இழந்ததால் கடன் தொல்லை தாங்க முடியாமல் கைக்குழந்தையுடன் தம்பதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பள்ளித்தென்னல் பகுதியை சேர்ந்தவர் விஜயகாந்த். இவருக்கு வாணி என்ற மனைவியும் 1 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர். சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்த இவர் தற்போது வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் ஆன்லைனில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடன் அதிகரித்து மன உளைச்சல் அடைந்த அவர் ஊசுடு படகு குழாமிற்கு குடும்பத்துடன் வந்துள்ளார். பிறகு கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்ய முடிவு எடுத்து எலி மருந்து சாப்பிட்டுவிட்டு குழந்தைக்கும் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து பைக்கை எடுத்துக்கொண்டு மேட்டுப்பாளையம் பூங்கா அருகே வந்தபோது மயக்கம் வந்ததால் பைக்கை போட்டுவிட்டு கீழே விழுந்துள்ளனர். அப்போது அக்கம் பக்கத்தினர் பார்த்துவிட்டு அவர்களை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் குறைந்த விலைக்கு பொருள்கள் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 30.97 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்தவர் ஸ்ரவானி, தொழிலதிபர். இவரிடம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தொடர்பு கொள்வதாக கூறி பேசிய மர்ம நபர் குறைந்த விலையில் பொருள்களை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய ஸ்ரவானி பல தவணைகளில் ரூபாய் 30.97 லட்சத்தை மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் வடிவேல். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கிக் கணக்கை புதுப்பிக்க வேண்டும் என கூறி ஆவண எண்களையும் OTP எண்ணையும் பெற்றாராம். இதையடுத்து சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 61,000 திருடப்பட்டது தெரியவந்தது. இது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அரியாங்குப்பம் கணேசன் என்பவரிடம் கார் மறுவிற்பனை என கூறி ரூபாய் 5.20 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தார். இது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ அமைப்பும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவை தொண்டு அமைப்பும் இணைந்து 6வது முறையாக புதுச்சேரியில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினர். இதற்காக திருமலையிலிருந்து உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக கொண்டு வரப்பட்டனர். புதுச்சேரி எல்லையான மொரட்டாண்டி கோவில் அருகே திருக்கல்யாண சேவை அமைப்பினர் மங்கள இசை முழங்க உற்சவரை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை ஹெலிகாப்டர் மைதானத்தில் அமைக்கப்பட்ட திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் மாலை எழுந்தருளினார். தொடர்ந்து பூஜைகள் தொடங்கி சுவாமி தாயார்களுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆன்மீக சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. பக்தர்களுக்கு பிரசாதமாக திருப்பதி லட்டுகள் வழங்கப்பட்டன. கடைசியாக பக்தர்கள் எல்லாம் இசைக்கக்கூடிய கோவிந்த நாமாவளியோடு கும்பகாரத்தி புதுச்சேரியில் சேவை வரி தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் காக்கர்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் சேவை வரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதையடுத்து ஆண்டுதோறும் ஜூலை மாதம் சேவை வரி தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை திடல் அருகே உள்ள சேவை வரி அலுவலகம் முன் தொடங்கிய சைக்கிள் பேரணிக்கு மத்திய சேவை வரியின் ஆணையர் பத்மஸ்ரீ தலைமை வகித்தார். பேரணியை கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் காக்கர்லா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பேரணியானது கடற்கரை சாலை, செஞ்சி சாலை, SV பட்டேல் சாலை, முத்தியால்பேட்டை, மணிகுண்டு, கருவடிக்குப்பம், கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், கோரிமேடு, ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் சேவை வரி அலுவலகத்தை அடைந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சேவை வரி குறித்த பாதகைகளை ஏந்தி சென்றனர். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு 3 நூல்களை வெளியிட்டார். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் சமூக இயக்கம், புதுச்சேரி கலை முதியோர் இல்லம் இணைந்து நடத்திய கண்ணதாசன் பிறந்தநாள் விழா, கலை முதியோர் இல்ல ஆண்டு விழா, நூல் வெளியீட்டு விழா, கவியரங்கம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கவியரசரின் குரல் நயம், பாவேந்தரின் தனியுடைமை, தமிழ் தேசிய பொது உடைமை மற்றும் ஆண்டு விழா நூலினை வெளியிட்டார். பின்னர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிக்கு உட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் நலிந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் வீர தமிழரசி வேலு நாச்சியார் சமூக இயக்க நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். T20 உலகக்கோப்பையில் இந்தியா வென்றதற்கு ஆழ்கடலில் தேசிய கொடி ஏந்தி நீச்சல் வீரர்கள் இந்திய அணிக்கு வாழ்த்தை கொண்டாட்டமாக தெரிவித்தனர். புதுவையில் ஸ்கூபா டைவிங் பயிற்சி நடத்தி வருபவர் அரவிந்த் தருண் ஸ்ரீ, இந்தியா சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஒவ்வொரு முறையும் வீரர்கள் சாதனை படைக்கும் பொழுது அதனை தனது குழுவுடன் இணைந்து ஆழ்கடலில் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். T20 தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 17 வருடங்களுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்றது. இதனை கொண்டாடும் வகையிலும் இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர் அரவிந்த் தருண் ஸ்ரீ தனது குழுவினருடன் புதுச்சேரி அருகே கடலில் 50 அடி ஆழத்திற்கு சென்று சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக கிரிக்கெட் விளையாடியும் இந்திய தேசிய கொடியை ஆழ்கடலுக்குள் எடுத்து சென்று இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடினார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் செலவின கணக்குகளை தேர்தல் அதிகாரி மற்றும் மேலிட பார்வையாளர்கள் முன்னிலையில் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ், பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்ட 26 பேர் போட்டியிட்டனர். தேர்தலில் அவர்கள் செலவிடும் தொகையை அவ்வப்போது சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி ஒரு தேர்தல் மேலிட பார்வையாளர்களும் இரு தேர்தல் மேலிட பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டனர். வேட்பாளர்களின் செலவினங்கள் குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான ஆட்சியர் குலோத்துங்கனும்
குறித்து அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் குறிப்பிட்ட காலத்துக்குள் வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தல் செலவினத்தை மொத்தமாக சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி தேர்தல் மேலிட பார்வையாளர்களான முகமது மன்சூருல் ஹசன், லட்சுமி காந்தா ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்தனர். அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தேர்தல் செலவின ஆவணங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரான குலோத்துங்கனால் பெறப்பட்டன. மேலும் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களும் செலவு கணக்கு சம்பந்தமான ஆவணங்களை அளித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி அந்த ஆவணங்கள் மத்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விளக்க கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்களுடனான கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. உருளையன்பேட்டை, பெரியகடை, லாஸ்பேட்டை, ஒதியஞ்சாலை உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் வாழை மரம் மற்றும் தோரணம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அரசியல் கட்சியினர், தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை கீழ்கண்ட இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எல்லையம்மன் கோவில் தோப்பு, காளியம்மன் கோவில் தோப்பு, ஜெயராம் செட்டியார் தோட்டம், தாமரை நகர், ராஜராஜன் வீதி, முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோவில் தோப்பு, இந்திரா நகர், பாரதிதாசன் வீதி, பிரான்ஸ்வா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு ஆகிய பகுதிகளில் காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட துவக்க நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.43 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். அதன்படி பூரணாங்குப்பம் பகுதியில் வீரப்பன் குளம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, விவசாய அணி பொதுச் செயலாளர் சத்யபாலன், பாஜக தொகுதி முன்னாள் தலைவர் லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, ராஜகுரு, ரங்கநாதன், வாழ்முனி, முருகானந்தம், வேல்தங்கம், ஐயனார், குமாரசாமி, கர்ணன், கலையரசன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சங்கோதி அம்மன் கோவில் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, மின்துறை மூலம் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணி மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று பணிகள் நடைபெறும் இடத்திற்கு அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் உட்பட தொகுதி மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து 4வது வாரமாக கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையான நேற்று 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய உற்சவர் விழாவை முன்னிட்டு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் சீருடை வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிசிபி நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் வேட்டி துண்டு உள்ளிட்ட சீருடைகள் முன்னாள் சேர்மன் அவர்கள் தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மணவெளி தொகுதியில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டரை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இயக்கி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள TN பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று இயக்கி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா, இயக்குநர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி, குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நீர்த்து போய்விடக்கூடாது என தெரிவித்தார். ஆன்லைனில் பணத்தை இழந்ததால் கடன் தொல்லை தாங்க முடியாமல் கைக்குழந்தையுடன் தம்பதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் குறைந்த விலைக்கு பொருள்கள் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 30.97 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.